ஃபர்ஸ்ட் ஓப்பனிங்ல ஒரு செக்கை கொடுத்து கோழி கூழுன்னு ஒரு படம் நீ வந்து டைரக்ட் பண்ணு அப்படி சொன்னாங்க. நான் யார்ட்டையும் அசிஸ்டண்டாகவே இல்லை. படங்கள் பார்த்துருக்கோம், ரெக்கார்டிங் போகும்போது அது எப்படி எடுக்கிறாங்க, அது எங்கே க்ளோஸ்அப் போடுறாங்க, எங்கே ட்ராலி போடுறாங்க, எங்கே வந்து ட்ரெயினில் போகுது எல்லாத்தையும் நோட் பண்ணியாச்சு. இது மட்டும் தான் காப்பி ஆக்ஷனே தவிர யார்ட்டையும் வேலை செய்யவே இல்லை. எப்படி எடுக்க போகிறாங்கன்னா கதை சொல்லிடுறாங்க. எங்கள் அண்ணன் பாஸ்கருக்கு கதை சொல்கிறாங்க. கதை என்ன வரல நான் யோசிச்சுட்டு இருக்கேண்ணா அப்படி சொல்லி பேசி இப்படித்தான் கரெக்டாக போகும். அந்த படத்துடைய தீம் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய படத்துடைய தீம், அதை வச்சு தான் டெவலப் பண்ணணும். அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம் சொல்ல. என்ன புத்திசாலித்தனமா படம் எடுத்திருக்கப்பா கோழி கூது அப்படி அந்த மாதிரி. கரகாட்டக்காரன் சூப்பர். நீங்க பார்த்துருச்ச தில்லண்ணா மோகன் அவள் தான் கரகாட்டக்காரன். அவங்க 2 பேரும் டான்ஸர் வச்சாங்க, நான் ஒரு நாதஸ்வரமும் ஒரு நாட்டிய காரியம் வச்சாங்க. நான் 2 பேரும் நாதஸ்வரம் நாட்டிய ஃபோக் டான்ஸ்ல உள்ளவங்க அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தை எடுத்தோம். எனக்கு அங்கே சோடாக்காரனை தெரியும், நான் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ பாலயேஸ்வரன் சொல்லி ஊரு விட்டு ஊரு வந்து காதல் கீதல் பண்ணாதீங்க, பேரு கெட்டு போச்சுதுன்னா நம்ம பொழப்பு என்னதுங்க, விட்டுட்டு தம்பி. இது அவங்க போட்ட வேண்டிய பாட்டை நாங்கள் போட்டோம். பாலையா கூட போனல சிவாஜி கூட என்னப்பா ஏப்பா எங்கப்பா வந்துருக்க நீ அந்த இடத்துல அவர் பாடிருக்க வேண்டிய பாட்டு அந்த இடத்துல பாட்டு வச்சிட்டோம். அது மாதிரி முன்னோர்கள் நமக்கு பெரியவங்களா இருக்கிறதுனால அவங்கள ஃபாலோ பண்ணாலே நமக்கு நல்ல பேர் வரும்.